தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற இந்தியா இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாத முறையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று கூறியவர்கள் கூட ஒன்றாக சேர்த்து சந்திக்க விருப்பமில்லை முன்பு. ஆனால் இப்போது அவர்களுக்கு ஒன்றாக சேர்த்து சந்திக்க நேரம் வந்திருக்கின்றது. அந்த நேரத்தை உருவாக்கியதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் பலவீனமான ஆட்சி. இரண்டாவது, இந்த தமிழ் மக்கள் ஏதோ ஒரு செயற்திட்டத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்று. இந்த ஒருவர் மக்களுக்கான ஒரு பணியினை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நாம் புத்திஜீவி என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். சட்டத்திறனிகள் கோட்டு போட்ட காரணத்தினால் அவர் புத்திஜீவிகள் என்று அல்ல. விடுதலை புலிகளின் கொள்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தனது மக்களுக்கு முன்னுரிமை. ஆனால் அதற்காக இந்தியாவை பகைக்கவில்லை. இந்தியாவை அவர்கள் பார்த்தது அயல் நாடு, ஒரு நட்பு நாடு, அவ்வளவுதான். பொது வேட்பாளரை பற்றி சிந்திக்கின்ற சிவில் சமூகம் கூட இதில் முக்கியத்துவம் கொடுத்து மிக தெளிவான ஒரு கொள்கை தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் அதை செய்ய வேண்டிய நேரம் இது. அதை செய்கின்ற பொழுது இந்த எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பேச வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும், எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்க்க வேண்டும். தென்னிலங்கை மேலும் மேலும் பலவீனமாகி கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் பலமடைந்து வருவதை சில தரப்புக்கு அதனை பயன்படுத்த முற்படும், சில தரப்புக்கு அது பாதகமாக இருக்கும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மார்ஷல் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இன்று கலையத்தில் எங்களோடு இங்கே மூத்த ஆய்வாளர் தமிழ் அறிஞர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் JR வழியில் ரணில், இந்திய வழியில் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள், ஈழமக்கள் இறமையை இருப்பின் வழி உறுதிப்படுத்த பொது வேட்பாளர். மாஸ்டர், இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது. மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும், வித்தியாசமாக அணுக வேண்டும் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய தலையங்கத்தின் பால் எங்களுடைய உறவுகளுக்கு விளக்கம். இந்திய வெளிவார அமைச்சர் புரணியன் ஜெயசங்கர் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெளிவார அமைச்சர் என்ற முறையில் 20ஆம் தேதி மேற்கொண்டிருந்தார். நாங்கள் ஏற்கனவே இலக்கில் குறிப்பிட்டிருந்தோம். இப்பொழுது பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை என்பது யதார்த்தமாக இருக்கின்றது என்று. பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை என்பது இந்தியாவினுடைய இறமையும் ஸ்ரீலங்காவுடைய இறமையும் பொருளாதார பின்னணியில் ஒருங்கிணைக்கப்பட்டு பாதுகாப்பு பின்னணியில் உருவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டில் வெளிவார அமைச்சருடைய வருகை என்பது ஒரு உத்தியோகபூர்வமான இந்தியாவினுடைய ஒரு ஆடிட்டிங்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு மேற்பார்வை சோதனை மாதிரியாக அமைந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தான் இந்த ஸ்ரீலங்காவில் இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களை அது மலையகத்திலும் சரி, கொழும்பு திருவண்ணாமலையிலும் சரி, அந்த திட்டங்களை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியும் இந்திய வெளிவார அமைச்சரும் இணைந்து இரு நாடுகளுடைய இறைமைகளுடைய பிரதிநிதிகளாக ஒருமைப்பட்ட நிலையிலே அதை மெய்நிகர் வழி தொடக்கி வைத்தார்கள். இது இந்த பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை என்பது நடைமுறையில் இருக்கின்றது என்று நாங்கள் கடந்த ஆசிய தலைவர்கள் பலவற்றில் கூறியதை மிகவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் 6 மில்லியன் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட கொழும்பில கடற்படை தலைமையகத்துல தலைமையகத்தையும் துணை மையத்தை அம்பாந்தோட்டையிலும் மற்றும் காலி, அர்கம்பே, மட்டக்களப்பு, திருவோணமலை, கல்லாறு, பருத்தித்துறை, மொல்லிக்குளம் ஆகியவற்றில் ஆளில்லா கட்டுப்பாட்டு நிலையங்களையும் கொண்ட இந்த சமுத்திரத்தை
கட்டுப்படுத்துகிற அமைப்பை திறந்து வைத்தார். இது பாதுகாப்பு நிலையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பை மையமாக வைத்துத்தான் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய முறையிலே இப்பொழுது இலங்கைக்குள் வேறு எந்த நாடும் தலையிட முடியாதவாறு கடற்பிரதேசங்களை இந்தியா பலப்படுத்தி கொண்டிருப்பதை இந்த சமுத்திர மீட்பு மையங்கள் உறுதிப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் இதில் பெரும்பாலான பகுதிகள் ஈழத்தமிழருடைய இந்து மாக்கடல் கடற்பரப்பை உள்ளடக்கி இருக்கின்றது, முக்கியமான விடயம். ஆனால் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற இந்தியா இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாத முறையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய குறைபாடாக கூட இருக்கின்றது. உங்களுடைய பாதுகாப்பை தென்னிந்திய கடற்கரை ஓரமாக நீங்கள் பலப்படுத்துவது என்பது சமகாலத்திலே மிக முக்கியமான விடயம். அதை யாருமே மறப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த பகுதியை வாழ்கின்ற வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையை கொண்டிருக்கின்ற ஈழ மக்களுடைய அந்த பிரச்சனையிலே அவர்களுடைய அந்த மண்ணுக்கு மேல் இருக்கின்ற அவர்களுடைய இறமையின் அடிப்படையிலே நீங்கள் இந்த தீர்வையும் இதுவரை வைக்காத ஒரு நிலையில், ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் இன்றைக்கும் உங்கள் மேல் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை வெளிவார அமைச்சர் வழமைக்கு மாறாக பிரதம மந்திரி, ஜனாதிபதி, எதிர்கட்சி தலைவர் மற்றும் மலையக அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஒருங்காக, அதே மாதிரி ஈழத்தினுடைய அரசியல்வாதிகள் எல்லாரையும் சந்தித்த ஒரு செயற்பாடானது இலங்கையினுடைய அரசியல் செல்நெறியை தீர்மானிக்கின்ற ஆற்றல் உள்ளதாகவும் இந்தியா செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை கூடாக என்பதை தெளிவுபடுத்தியது. அந்த சந்திப்பிலே ஸ்ரீதரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் அரசியல் ரீதியாக கையாளப்பட வேண்டும், அதன் வழி உருவாக்கப்பட்ட 13வது திருத்தம் சட்ட ரீதியாக கையாளப்பட வேண்டும், இவை குறித்து தாங்கள் அமைச்சரவர்களின் கீழுள்ள சவுத் பிளாக்கு டில்லிக்கு உரையாட ஏற்பாடு செய்தபடி கேட்ட முக்கியத்துவத்தை அமைச்சரவர்கள் கவனத்தில் எடுத்தல் முக்கியம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இந்த ஆசிரியர் சங்கத்தில் வெளியிட்டிருந்தோம். ஏனென்றால் அவர் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் இந்தியாவின் பாதுகாப்பரனாக இருப்பர், தமிழ் மக்களுக்கு இந்திய தலையீடு முக்கியம் எனும் கோரிக்கையை அங்கே முன்வைத்தார். ஆகவே அதுக்கு மேலும் வலி சேர்ப்பது போல பாராளுமன்ற உறுப்பினர் வினோகராதலிங்கம் அவர்கள் இந்தியாவை தவிர்த்து எந்த ஒரு நாடும் தமிழ் மக்கள் இணைப்பிரச்சனை தலையிட முடியாது, இந்தியாவுக்கு தான் முதலிடம் வழங்க வேண்டும், இந்தியாவை மீறி இங்கே எதுவும் அசையாது, அதுதான் உண்மை யதார்த்தம், இதனை விமல் வீரவன்ச போன்ற இனவாத சிந்தனையுடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். ஆகவே இவர்களுடைய இந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களில் ஒரு கூறு அரசியல்வாதிகள் இந்திய வழியில் ஈழத்தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைக்கு தீர்வை இன்றும் தேடுகிறார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த சந்திப்பிலே ஒரு அதிசயமான ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விடயம் நடைபெற்றது என்னவென்று சொன்னால், மதிப்புக்குரிய சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் அங்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் மற்றும் அனுரகுமார திசுநாயக்காவும் 13வது திருத்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், முழு அளவில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ரணில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை வெளியிட்ட பொழுது வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குறுக்கீடு செய்து போலீஸ் அதிகாரத்தையும் நில அதிகாரத்தையும் வழங்குவார்களா என்று கேட்டார். அவர் குறுக்கீடு செய்து இவரிடத்துல போலீஸ் அதிகாரத்தையும் நில அதிகாரத்தையும் வழங்குவார்கள் என்று கேட்டதுக்கு ஒரு ஆம் என்று பதில் சொன்னார். ஆனால் அதே நேரத்திலே சஜித் பிரேமதாஸ் யாழ்ப்பாணத்தில் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்நடத்தினர் என்று கூறிவிட்டு கொழும்புக்கு திரும்பியவுடன் மக்கள் நம்பிக்கை கொண்டால் ஒழிய நான் அதை செய்ய மாட்டேன் என்று கூறியதையோ, அல்லது அனுரகுமார திசுநாயக்கா லண்டனுக்கு இங்கே சிலவில் அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற மாகாண சபைகளைத்தான் தாங்கள் பதவிக்கு வந்தாலும் அதே நிலையில் தாங்கள் தற்காலிகமாக முன்னெடுப்போம், அதன் பின்னருக்கான
சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலைய மக்கள் ஒருங்கிணைந்த ஒரு அரசியல் அமைப்பு முறைமைக்குள்ளாகத்தான் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கூறியதையோ சுமந்திரன் மறந்து விட்டாரா அல்லது எந்த வெளிவிவகார அமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்த பொழுது இந்த 13வது திருத்தத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு 13வது சரத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு செயற்படுங்கள் சொன்னாரோ அதே அமைச்சர் சந்தேகம் தெரிவிக்கின்ற பொழுது இவருக்கு ஏதோ எல்லாம் எதிர்காலத்திலே ரணில் விக்ரமசிங்க தீர்த்து வைப்பார் என்ற மாதிரியாக பேசிய அந்த பேச்சு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால்தான் அந்த ஜேஆர் வழியில் ரணில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வழியில் செயற்படுகின்ற சம்பந்தன் வழியான இவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் ஜேஆர் வழியில் ரணில், இந்திய வழியில் ஈழத்து அரசியல்வாதிகள் என்ற அந்த தலைப்பு இடப்பட வேண்டி வந்தது. ஏனென்று சொன்னால் ஜேஆர் வழின்னு சொல்வது தமிழ் மக்களுக்கு செய்யப்பட்ட அனைத்து இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு அனைத்தையும் அவர் சட்டபூர்வமாக்கித்தான் செய்வார். அதான் ஜேஆருடைய கட்டுத்தனம். ஜேஆர் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் வலிந்து தமிழ் மக்களுடைய விருப்பில்லாமல் ஏற்படுத்திய சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமையை கொடுங்கோன்மை பாராளுமன்ற முறைமையாக மாற்றி அதை சட்டமாக்கித்தான் செய்வார். அதே போல இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் அவர் இன அழிப்பு கூடாக மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை இல்லாமல் செய்தது போல இவர் இப்பொழுது பொருளாதாரத்தை மையப்படுத்தி பொருளாதாரத்தின பின்னணியிலே எங்களுடைய நிலத்தை அபகரித்து, கடலை அபகரித்து அதன் வழியாக மக்களுடைய நாளாந்த வாழ்வை இழக்கப்படுற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்கள் சட்டபூர்வமாகத்தான் எல்லாத்தையும் செயல்படுத்துவார் என்றால் இப்ப இலங்கையினுடைய சட்டத்தினூடாகத்தான் செயல்படுத்துவார் என்றால் இலங்கையில் சட்டம் இருப்பதாக அன்று கூட நான் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரனோடு உரையாடும் பொழுது நாட்டை விட்டு நீதிபதி நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்று கூறினார். நீதியரசே அப்படி கூறுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தீர்ப்புகள் வழங்கிய பின்பும் கூட அந்த நாட்டில் சட்டங்கள் மீறப்பட்டது. அப்படி என்றால் என்னென்று இவர் சட்டபூர்வமாக செயல்படுத்துவார்? சட்டபூர்வம் என்று சொல்றது அதாவது உலக அரசியல் முறையை பொறுத்த மட்டில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதாக ஒரு நாடு செயற்படுவதாக காட்டுகின்ற பொழுது அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வளமை இருக்கின்றது. அரசியலமைப்புக்கு எதிராக அங்கேதாவது நடைபெறுகின்றது என்பது நிரூபிக்கப்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான் இவர்களது ஏற்றுக்கொள்வார்கள். அவர் என்ன செய்வார் என்றால் ஒவ்வொன்றையும் அரசியலமைப்புக்கு கொண்டு வருவார். ஒவ்வொன்றையும் அரசியலமைப்புக்கு கொண்டு தாங்கள் அரசியலமைப்பின் கீழ் செயற்படுகிறோம் என்றால் இப்பொழுது இலங்கையினுடைய அரசு என்ற அந்த நிலையில் ஸ்ரீலங்கா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கூட பார்த்தீங்கள் என்றால் இந்த காலையில் ஜெனீவாவுக்கான இலங்கையினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக இப்பொழுது கடந்த வாரத்தில் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வணிக பொறிமுறையை மீண்டும் நிராகரித்திருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமில்லை, ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறை பயனற்றது, இலங்கையில் சமூகங்களை பிரிக்கவும் துருவமயப்படுத்தவும் மாத்திரம் அது உதவும், அதனால் குறிப்பிடத்தப்பட்ட நன்மைகள் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட அரசு என்பது இறைமை உள்ள அரசு, அந்த இறைமை உள்ள அரசுக்குள் மற்றவர்கள் தலையிட முடியாது என்கின்ற ஐக்கிய நாடு சபையினுடைய பொது விதியை மையப்படுத்தி தாங்கள் அரசியலமைப்பு மூலம் செயல்படுகின்றோம். அரசியலமைப்பினூடாகத்தான் அவர் செயல்படுகிறார் நீங்கள் கூறும் பொழுது 13வது திருத்த சட்டம் ஏற்கனவே இலங்கை அரசியல் அமைப்பில் இருக்கின்றது. அதை ஏன் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது? அதை ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக வைத்து காலத்தை இழுத்தடிக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இலங்கையினுடைய தேசிய மொழியாக தமிழ் கூட இருக்கின்றது. ஆனால் இன்று வரை அந்த முதலாவது வரியிலேயே அது வேற, முதலாவது அத்தியாயத்திலே வரும். ஆனால் இன்று வரை தமிழை அதற்கு தேசிய தன்மையுடன் இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டையும் செய்யவில்லை. அப்படித்தான் இந்த 13வது திருத்தம் என்பது உண்மையிலே அரசியலமைப்பில் எங்கே இருக்கின்றது? நிதி பகிர்விலே இருக்கின்றது, நிதிக்கு கீழ் தான் இருக்கின்றது. அது ஒரு மக்களுக்கான அரசியல் உரிமையாக அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அது நிதி என்கின்ற பகுதியில் 17வது பகுதி நிதி என்கின்ற பகுதியாக இருக்கும். அந்த 17வது பகுதியில் உபபிரிவாகத்தான் ஒரு மாகாண சபை அமைப்பதன் மூலம் அந்த ஸ்ரீலங்காவினுடைய நிதியை மாகாணங்களுக்கு எப்படி பகிர்வு என்பதுதான் அந்த 13வது திருத்தம். அதையே கூறுகிறது தானே, இது தமிழ் மக்களுடைய தீர்வில்லை என்ற ஒரு அரசியல் தீர்வில்லை என்பது நீங்கள் கூறுறீர்கள். நிதி பகுதியில் இருக்கின்றது என்றால் அது தமிழ் மக்களுடைய தீர்வில்லையே. தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், சமஷ்டி அல்லது ஒரு நாடு இது தேசம் என்ற விதத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்ப இது நிதி பகுதியில் இருந்தால் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன கஷ்டம்?
நிதிப்பகுதியில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது கூட எங்களுடைய பகுதியினுடைய பொருளாதாரம் வளம் பெற்றது என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் வந்து தங்கி வாழ்ற நிலையிலிருந்து வெளியே வருவார்கள். மக்களை அரசாங்கத்தில் தங்கி வாழ்ற நிலையை உருவாக்கினால்தான் மக்கள் வந்து அடிமைகளாக இருப்பார்கள். ஆகவே என்றால் சட்டப்பூர்வமாக அவர்கள் செயல்படவில்லை என்பதுதான் அது வெளிப்படும். உள்ளே சட்டப்பூர்வமாக செயல்பட மாட்டார்கள். ஆனால் வெளிநாடுகளுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது தாங்கள் வந்து வடக்கில் இப்படி செய்கின்றோம், கிழக்கில் எப்படி செய்கின்றோம், வடக்கு கிழக்கு அந்த பெயரை மாற்றி அது ஒரு சமூகம் என்று வைத்துக்கொண்டு அந்த சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகள் நாங்கள் பேணுகின்ற மாதிரி அறிக்கை வழங்குகிற வழக்கம் ஏருடைய வழக்கம். அதைத்தான் இவரும் பின்பற்றுகின்றார், அதைத்தான் கூறுகின்றோம். ஆனால் உண்மையில் அது நடைபெறவில்லை என்பது அங்கிருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுமந்திரன் போன்றவர்கள் இன்றும் வந்து சம்பந்தர் உட்பட இன்றும் வந்து உள்ளக பொறுமுறை கூடாக நாங்கள் இதற்கான தீர்வுகளை பெறுவோம் என்ற நம்பிக்கையை இவர்களே வெளிப்படுத்துகின்ற பொழுது வெளிநாடுகள் வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தலையிட முடியாது. அதே போல வெளிநாடுகளை தொடர்பு கொள்கின்ற செயற்பாட்டாளர்களும் கூட அவர்கள் தாயகத்திலும் சரி பிறத்திலும் சரி யாருமே இலங்கையில் ஈழமக்கள் இறமுள்ள மக்களாக அவர்களுடைய தாயகத்தினுடைய சொந்த வரலாற்று தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த தொடக்க உரையுடன் என்றுமே எதையும் ஆரம்பிப்பதில்லை. அதற்கு பதிலாக எங்களுக்கு மனிதாய உதவி செய்யுங்கள், மனித உரிமையை பேணுங்கள், நல்லாட்சியை தாருங்கள், பொறுப்பு கூறுங்கள் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான எங்களுடைய மண்ணிலே சொந்த மண்ணிலே எங்களை வாழ விடுங்கள் என்பதை எடுத்து கூறவில்லை என்பதை பற்றி அங்கே பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பாக சமகாலத்திலே எழுந்து வருவதை காணக்கூடிய இருக்கின்றது. உலகில் எல்லா நாடுகளிலும் இந்த தன்மை இருக்கின்றது. சிவில் அமைப்புகளுடைய ஒருங்கு சேர்ந்து அந்த மக்களுடைய குரலாக மக்களுடைய தேவைகளை வெளிப்படுத்த தன்மை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது 15 ஆண்டுகளாக ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளால் அவர்கள் ஏஆர் வழியில் செல்கின்றார்கள், இந்திய வழியில் செல்கின்றார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகள் நாளாந்த வாழ்க்கைகள் கூட புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதை அடிப்படையாக வைத்து மக்கள் ஒருங்கிணைந்து அந்த பொது மக்களுடைய ஒரு 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 நோக்கை மையப்படுத்தி செயற்படுகின்ற தன்மையைத்தான் சிவில் சமூக கோரிக்கை என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சிவில் சமூகம் பொது வேட்பாளர் கட்டமைக்கின்றது. அதாவது பொது வேட்பாளர் கட்டமைப்பது என்பது மக்கள் தங்களுடைய முயற்சி மூலமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த டெட்லாக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இறுகி போயிருக்கின்ற இந்த ஸ்டெயில்மேட் என்று சொல்வார்கள், இறுகி போயிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து அதை தளர்த்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார். அப்ப அதனால் தான் அதை இருப்புன்னு சொல்கின்றார். இப்ப ஈழத்தினுடைய இறமை தமிழ் மக்களிடத்திலே மீண்டதும் அதன் அடிப்படையிலே 1972 ஆண்டு வைகாசி மாதம் 22 தேதி ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த அரசியலமைப்பை உருவாக்கினதுடன் தமிழ் மக்களுடைய இறமை மீண்டதும் அதன் பின்னர் இலங்கையினுடைய பாராளுமன்ற முறைமைக்கோ ஜனாதிபதி முறைமைக்கோ தமிழருக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்பதும் வெளிப்படையான கொள்கையாக இருக்கின்றது. ஆனால் அந்த கொள்கையை கடந்த 15 ஆண்டுகளாக சட்டத்திறனைகள் கூட அதை நிறுவவில்லை, வெளிப்படுத்தவில்லை, உலகத்தில் கூட அதை வெளிப்படுத்தவில்லை. அப்படியான ஒரு சூழலில் மக்கள் தங்களுடைய இருப்பை ஐடென்டிட்டி கிரைசிஸ் சொல்லப்படுகின்ற அடையாள இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடையாள இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே மக்கள் நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இருப்பு நிலையாக இந்த பொது வேட்பாளர் உருவாக்குகின்றது. இப்பொழுது உலகத்திலே இது காணப்படுகின்றது. அமெரிக்காவில் இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்ரேலில் கூட இன்றைய காலமுறை பார்த்தீர்களா இருந்தால் இஸ்ரேலுடைய மக்கள் கூட இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இன்று காலையில் ஆர்ப்பாட்டம் செய்து பார்க்கின்றோம். ஆகவே மக்கள் ஒன்று திரண்டு தங்களுக்கான ஒருவரை முன்னிலைப்படுத்தி அரசாங்கத்தினால் அது செய்யப்படவில்லை, நாங்கள் எங்களுடைய மக்களிடமையை கையிலெடுத்து நாங்கள் செய்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் பொது வேட்பாளர் தன்மை இருப்பதனால்தான் ஈழ மக்கள் இறமையை இருப்பின் வழி உறுதிப்படுத்த பொது வேட்பாளர் தலையங்கத்தை இட்டோம். ஏனென்றால் கொள்கை அளவிலே நான் கூட 1972 ஆண்டு வைகாசி மாதம் 22 தேதிக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கோ இல்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கோ எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலையை இந்த ஈழத்தமிழர் அரசியல்வாதிகள் உருவாக்கி இவர்கள் அன்றே வந்து 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்பு தமிழீழ தேசிய சபையை உருவாக்கி இருப்பார்களா இருந்தால் அந்த தேசிய சபை அரசியலமைப்பை உருவாக்கி அந்த அரசியலமைப்பு தான் மக்களுடைய அரசியலமைப்புன்னு சொல்லி வெளிப்படுத்தி இருக்கும். அதை தேர்தல் அறிக்கை கொள்கை திரட்டிலும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அன்று செய்யாவிட்டு இவர்கள் பாராளுமன்றத்தில் போய் பூந்ததன் காரணமாக பின்னர் வந்து விடுதலை புலிகள் கூட தாங்கள் பங்குபற்றாத நிலையில நீங்கள் பாராளுமன்றத்துக்கூடாக ஏதாவது எடுக்க முடியுமா இருந்தால் இப்படி எடுங்கள் என்று இவர்களுக்கு வழிகாட்டுற தன்மையை வெளிப்படுத்தி பார்க்கின்றோம். ஆனால் விடுதலை புலிகள் ஒரு கட்டத்திலும் வந்து ஸ்ரீலங்காவுடைய தேர்தல் முறையோ அல்லது ஸ்ரீலங்காவுடைய பிரதித்துவ முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எங்களில் ஒரு பகுதியினர் நாங்கள் இப்படி செய்ய போறோம் என்ற ஜனநாயகத்தன்மையுடன் கூத்தாடுகின்ற பொழுது நீங்கள்
கூத்தாடி பாருங்கள் என்ற ஒரு நிலை தான் விட்டார்கள். அதனால் அதை கூட இவர்கள் செய்யாத நிலையில் இப்பொழுது மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கான பொது வேட்பாளரை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துவதன் மூலமாக மீளவும் அந்த கடைசி வரியில தெளிவாக கூறுகின்றோம். பொது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஈழத்தமிழ் இருப்பு அடையாளமாக முன்னிறுத்த செயற்பாடுகள் மறுக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழ் இறமையை பலப்படுத்தி ஈழமக்களை ஒன்றுபடுத்தி இலங்கையில் தாயக தேசிய தன்னாட்சி உள்ள உலகின் மக்களினம் ஈழத்தமிழர்களின சிவில் சமூகத்தினர் முயற்சிப்பது சமகாலத்தில் உலக அரசியலில் சிவில் சமூகங்கள் ஒன்றுபட்டு அரசியலில் உள்ள இறுக்க நிலைகளை கட்டுடைப்பை செய்யும் உலக பொதுமையின் வழியினதாக அமைகின்றது என்றால் இப்பொழுது இருக்கின்ற கண்டெம்பரரி வேர்ல்டில் என்ன மாதிரியாக சிவில் சொசைட்டி என்பது மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதோ இதுல கிரஹம்சி சொல்கின்ற பொழுது புத்திஜீவிகள் பற்றி சொல்கின்ற பொழுது அவர் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால் எந்த ஒருவர் மக்களுக்கான ஒரு பணியினை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் நாம் புத்திஜீவி என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். சட்டத்திறனிகள் கோட்டு போட்ட காரணத்தினால் அவர் புத்திஜீவிகள் என்று அல்ல. கிரகம்சீர கருத்தின்படி ஒரு சாரதி வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாரதி புத்திஜீவி ஏனென்றால் அதில் இருக்கின்ற அத்தனை பேரையும் பாதுகாத்து அந்த முறைமைக்கு ஏற்ப அவன் ஓடாவிட்டால் அத்தனை பேர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதே மாதிரி ஒரு ஊடக கேமராமேன் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய அவ்வளவு பிரச்சனையை உள்ளே கொன்ற மாதிரி அவன் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை வெளியால் கொண்டு வந்தால்தான் மக்களுக்கு உலகத்துக்கு அது தெரியும். ஆகவே அவன புத்திஜீவின்னு சொன்னார்கள். ஆகவே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் ஜனநாயகத்தை பேசலாம் என்று கூறுவதோ அல்லது நாங்கள் புத்திஜீவிகள் நாங்கள் தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கூறலாம் என்று சொல்வது இன்றைய உலகில் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்பதை நாங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. ஆகவே மக்கள் தங்களுடைய உண்மைத்தனத்தை தங்களுடைய நாளாந்த வாழ்வினுடைய வெளிப்பாட்டை வெளிக்கொண்டு ஒரு முயற்சியாக தான் இந்த பொது வேட்பாளர் முயற்சியை தொடங்கி இருக்கின்றன. அதிலும் குறைபாடுகள் இருக்கின்றன, அது வேறு விடயம். ஆனால் அந்த மக்களுடைய அந்த முயற்சி என்பது மீளவும் ஈழத்தமிழ் மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு அரசியல் எழுச்சியை அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வர ஒன்றாக அமைகின்றது என்பதுதான் இந்த ரணில் வழிக்கும் இந்திய வழிக்கும் மாற்றாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மதிப்புக்குரிய இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்களுக்கும் தெரிந்த காரணத்தினால்தான் அவர் அதனை ஊக்கப்படுத்தக்கூடிய முறையிலே இதை எப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்படி செய்கின்ற பொழுது இவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு மேல் தங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று எப்படி ஐக்கிய நாடுகள் சபை தலையிட முயற்சித்த பொழுது சம்பந்தர் கூறினாரோ அப்படி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலும் ரணிலுக்கு ஆதரவான செயற்பாடுகளை இவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். குறைபாடுகள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. எந்த நாட்டில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் குறைபாடுகள் எல்லா இடமும் இருக்கின்றது. அந்த குறைபாடுகளை கண்டுபிடித்து நாங்கள் சரியாக பயணிப்பதுதான் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக. ஏனென்றால் தமிழ் மக்கள் இப்ப நீங்கள் சிறப்பாக கூறினீர்கள், ஒரு நிற்கதியாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே தமிழ் மக்கள் தங்களுடைய கையில் எடுக்க வேண்டிய எல்லாமே வந்திருக்கின்றது என்பதைத்தான் நீங்கள் இப்பொழுது கூறியதிலிருந்து நான் உணர்கிறேன். எந்த விதத்திலும் தமிழ் அரசியல்வாதிகள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நன்றி மாஸ்டர். அரசு அவர்கள், இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் மோடி அலை ஓய்ந்து விட்டது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது ஒரு கூட்டாட்சியில் இருக்கிறார்கள். அந்த கூட்டாட்சி சில வேளைகளில் எந்த நேரமும் கவிழலாம் என்று கூறப்படுகின்றது. இலங்கை, இந்தியா, அயல்நாடு, தமிழர்களுடைய ஈடுபாடு, கடந்த கால சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக வெளிவிவகார அமைச்சராக இந்த தடவையும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு தமிழ் கட்சிகள் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்கள். அங்கே தலைவர்கள், கட்சி தலைவர்களை மட்டும் அங்கே அழைத்த பொழுது சுமந்திரன் தன்னுடைய வளமை போல் அந்த சின்னத்தனமான செயல்பாட்டை காட்டி அங்கே சாணக்கியனை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அது என்னவோ இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அங்கே சென்றிருக்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த மாற்றங்கள் வருகின்ற நேரத்தில் எவ்வாறு தமிழ் தரப்பினர் ஒன்று சேர்ந்து, அடிக்கடி நாங்கள் இங்கே இந்த உரையாடலின் பொழுது கூறியிருக்கின்றோம், நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று எல்லோரும் ஏமாற்றிக் கொண்டிருந்த நிலைமை இருந்தது. இப்பொழுது அந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் வருகின்றது. அந்த மாற்றத்தை வரவேற்றுக் கொண்டு இந்த நிலைமை எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? ஒரு சாதகமான சூழல் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது தொடர்ந்தும் அவர்கள் ஏமாற்றுவதற்கான ஒரு நிலைமையை தான் இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஏமாற்றுகிறார்கள் என்பதை பிறகு பார்ப்பதற்கு முன்னர் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டு தனித்தனியாக சந்தித்து விட்டு சென்ற வரலாறுகள் தான் இருந்தது. அவர்கள் கூட அந்த ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று கூறியவர்கள் கூட ஒன்றாக சேர்த்து சந்திக்க விருப்பமில்லை முன்பு. ஆனால் இப்போது அவர்களுக்கு ஒன்றாக சேர்த்து சந்திக்க நேரம் வந்திருக்கின்றது. அந்த நேரத்தை உருவாக்கியதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் பலவீனமான ஆட்சி. இரண்டாவது, இந்த தமிழ் மக்கள் ஏதோ ஒரு செயற்திட்டத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. சும்மா ஒருங்கிணைப்பது என்று சொன்னால் நாங்கள் சும்மா எல்லாரும் ஒருங்கிணை ஏதாவது ஒரு செயல் திட்டம், இப்போது அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு செயல் திட்டத்தின் ஊடாக ஒருங்கிணைந்திருக்கிறார். அதிலும் பார்க்க போனால்
இப்ப மாஸ்டர் ஒன்றை கூறியிருந்தார், நீங்கள் கவனித்திருக்கலாம். அதில் பேசியவர்களுக்கு பலர் இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவின் நிலைமை அப்படி எல்லாம் தான் பேசியிருந்தார்கள். இப்ப மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், நீங்கள் இந்தியா தமிழர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இந்தியா என்ன யோசித்தது? அப்ப நாங்கள் சரி, இந்த பேசுபவர்கள் தமிழர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதாவது பேசினார்களா? எங்கேயாக்கல்ல தமிழர்களை விட்டு இந்தியாவின் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற அதிசயங்களில் சிலவை என்று பார்க்கல. இப்ப ரஷ்யாவோட பக்கத்துல உக்ரைன் இருக்கிறதுன்றதுக்காண்டி உக்ரைன் பாதுகாப்பை பற்றி ரஷ்யா பேசவில்லை, தனது பாதுகாப்பை தொடர்பாகத்தான் பேசுகின்றது. இப்ப சீனா அங்கால தாய்வான் இருக்கின்ற தாய்வானின் பாதுகாப்பை பற்றி பேசவில்லை, தனது நாட்டின் பாதுகாப்பை பற்றி தான் பேசுகின்றது. பாகிஸ்தானின் பாதுகாப்பை பற்றி இந்தியா பேசவில்லை, இந்தியர்கள் பேசுவதில்லை, இந்தியர்கள் தங்கள் பாதுகாப்பை பற்றித்தான் பேசுகிறார்கள். ஆனால் உலக அதிசயமாக தமிழர்கள் தான் தங்கள் பாதுகாப்பை விட்டு அயல் நாட்டின் பாதுகாப்பை பேசுகிறார்கள். ஒன்று, விடுதலை புலிகளின் கொள்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தனது மக்களுக்கு முன்னுரிமை. ஆனால் அதற்காக இந்தியாவை பகைக்கவில்லை. இந்தியாவை அவர்கள் பார்த்தது அயல் நாடு, ஒரு நட்பு நாடு, அவ்வளவுதான். அயல் நாட்டுடன் நட்பாக இருப்பது எல்லோருக்கும், இரண்டு தரப்புக்கும் அனுகூலமானது. அதனைத்தான் அண்மையில் சீனாவும் ஒன்றை கூறியிருந்தது, நாங்கள் இருவரும் நட்பாக இருப்பது ஆரோக்கியமானது, ஆனால் அது சரியான திசையில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். சரியான திசையில் இருக்க வேண்டும், ஒருவர் ஏமாற்றுவதற்கு. இப்ப எல்லோரும் நான் பார்க்கிறேன், இப்போ எங்கள் தரப்பில் கூட பெருமளவானாக்கள் இந்தியாவின் பாதுகாப்பு, யாராவது தமிழர்களின் பாதுகாப்பை தொடர்பாக கதைக்கிறார்களா? இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. நான் யோசித்தேன், பல அமைப்புகள் உருவாகியது ஏதோ தமிழர்களின் நலன்களை காப்பதற்குத்தான். இந்த புலம்பெயர் தேசத்துல எல்லாம் பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. ஆனால் இல்லை, அது இந்திய நலனை பாதுகாப்பதற்கும், பிரித்தானியா நலனை பாதுகாப்பதற்கும், கனடாவின் நலனை பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாகவும் அவர்களுக்கு வேலை செய்வதற்குரிய உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இங்க இருக்கின்ற தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பாக இருக்கலாம். இப்ப தொழிற்கட்சி தமிழர்களுக்காக வேலை செய்வதில்லை, தமிழர்கள் தான் தொழிற்கட்சிக்காக வேலை செய்கிறார்கள். அதே போல பழமைவாத கட்சி என்றால் அவர்கள் எங்களுக்கு வேலை செய்யும், நாங்கள் தான் அவர்களுக்கு வேலை செய்கின்றோம். எங்கள் உழைப்பு நேரத்தையும் கொடுத்து பணத்தையும் விரயமாக்கி. அன்று பார்த்தேன் ஒரு இடத்தில் என்னென்றால், அவர்கள் இந்த தேர்தல் கேம்பெயினுக்கு நிதி சேகரிப்பதற்கு டின்னர் என்று சொல்லி, அதாவது உங்கள் பொன்னான நேரம், அந்த நேரத்தையும் கொண்டு சென்று கொடுத்து பணத்தையும் விரயமாக்கி, அதனால் என்ன பலன்? நாங்கள் இதுவரையில் என்ன பலனை கண்டோம்? இப்ப இந்தியாவின் பாதுகாப்பு என்று கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம் பல ஆண்டுகளா. அதனால் இந்தியா உங்களுக்கு பிரதி உபகாரமாக என்ன தந்தது? அதை யாராவது சிந்திப்பதும் இல்லை. எனவேதான் மக்கள் கூட இவர்களின் இந்த கருத்துக்களை பெரிதாக கருத்தில் எடுப்பதில்லை. ஏனென்றால் அவரவருக்கு தெரியும் தான். இப்ப நீங்கள் பாருங்கள், இங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களோ அல்லது அமைப்புகளோ நீங்கள் பாருங்கள், இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியா இல்லாமல் அது இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்தியா தொடர்பாகவும் அது இந்தியாதான் அதை கொண்டு வரும் என்றும் பிராந்திய வல்லரசு தமிழர்களுக்கு ஏதோ செய்தது மாதிரியும் கூறுகிறார். ஆனா ரியாலிட்டியை பார்த்து, இது ஒரு கற்பனை, ரியாலிட்டி ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய தூதரகம் முற்றுகை, இந்திய தூதரகத்தை, துணை தூதரகத்தை ஈழத்தமிழ் மீனவர்கள் முற்றுகையிட்டார்கள், தங்கள் கடல் வளங்களை அள்ள வேண்டாம் என்று. அதானி குழுமம் மன்னாரில் அமைத்த எரிசக்தி திட்டத்துக்கு எதிராக மக்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சாம்பூர் நிலையத்தில் இந்தியா கொண்டு வந்த திட்டத்தில் அங்கு வாழும் மக்கள் பாதிக்கப்படுவதால், தங்கள் நிலங்களை இழப்பதால் அவர்கள் அதற்கு எதிராக போராடினார்கள். இது ரியல். இது என்னென்று சொல்லலாம், டுவாக்கூர் என்று சொல்லலாம். அப்ப இது ரியலுக்கும் இதுக்கும் உள்ளது. அதாவது நாங்கள் இதுகளை பெருசாக நீங்கள் எடுத்து விடாதீர்கள். என்னன்னு சொன்னால், நாங்கள் ரியல் மக்களை தான், நீங்கள் மக்களுடன் தான், நீங்கள் மக்களுக்காகத்தான் போராட வலிக்கிட்டீர்கள். அப்ப மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் நிற்க வேண்டும். இப்ப இந்தியா சில சமயங்களில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்தியா மேம்படுத்தி, அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தி, அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்கு இந்தியா பாடுபடுமாக இருந்தால் அந்த மக்கள் இந்தியாவோட நிற்பாங்க. அதாவது மக்கள் ஒரு புறம், மக்களுக்கென்று சொல்லி போலியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஒரு புறம். இந்த இரண்டுக்கு நடுவில் தான் நாம் இப்போது எமக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கின்றோம், சிக்கி போய் நிற்கின்றோம். இனி நீங்கள் இப்பொழுது பிரித்தானிய கட்சிகள் தலைவர்கள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, தமிழ் தரப்பினர் எவ்வாறு இந்த கட்சிக்கு வேலை செய்கிறார்களே, இந்த கட்சியினர் தமிழர்களுக்கு வேலை செய்கின்ற
ஆண்டுதோறும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி காணொளி விடுகிறார்களானே, அது உங்களுக்கு போதாதா அரசர்களே? அது ஒரு திருப்தியை தரும் என்று நம்புகிறேன். நன்றி அரசர்களே. மாஸ்டர், நீங்கள் கூறினீர்கள், இப்ப அரசர்களும் அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தினார். இந்தியா தங்களுடைய பாதுகாப்பை கவனம் எடுக்கிறது, ஈழத்தமிழ் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ஈழத்தமிழர்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவதற்கு யாருடைய பொறுப்பு? அது அந்த கவனத்தை தமிழர் பக்கம் திருப்புவது யாருடைய பொறுப்பு? முதல்ல ஆசிரியர் தலையங்கத்தினுடைய அடிநாதத்தை வெளிப்படுத்தியதற்கு அரசுக்கு நன்றி கூற வேண்டும். என்றால் அவர் கூறிய விடயம் மிக முக்கியமான விடயம். அதாவது இந்தியா கூட அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்று தான் சொல்கின்றது. இலங்கைக்கு முன்னுரிமை என்று சொல்லவில்லை. அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்று அவர்கள் பங்களாதேஷையும் அதே மாதிரி தான் பார்க்கிறார்கள். அதே மாதிரியாக பூட்டான் உட்பட சார்க் நாடுகளையும் அதே மாதிரி தான் பார்க்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை, அவர்களுடைய பாதுகாப்புக்கு, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை. அயல் நாடுகளுடைய தேவைக்கு நாங்கள் கூறவில்லை. அது மிக தெளிவாக அதை வெளிப்படுத்தினார். அதே போல இன்றைக்கு காலையில நான் இலங்கைக்கான ஸ்ரீலங்காவுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக மிக தெளிவாக கூறுகின்றார், இந்த பொறிமுறையால் குறிப்பிடத்தக்க நன்மைகள் எதுவும் இல்லை. உள்நாட்டு பொறிமுறை குறித்த அர்ப்பணிப்பை இது முன்கூட்டியே தீர்மானம் செய்கின்றது. அதாவது எங்களுடைய சிங்கள மக்கள் எடுக்க வேண்டிய முடிவை நீங்கள் எடுக்காதீர்கள். அவர்கள் தங்களுடைய மக்கள் சார்பாக பேசுகின்றார்கள், தங்களுடைய பாதுகாப்பு சார்பாக பேசுகின்றார்கள். அதே போல உறுப்பு நாடுகளின் பலங்களை வீணடிக்கின்றது. அவர்கள் துணிந்து இது எங்களுடைய நாடு, எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய வளம், எங்களுடையது, அந்த எங்களுடையது என்ற அந்த தன்மையை பாதுகாப்பு என்ற அடிப்படையில் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அதனால் தான் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இவ்வளவு எல்லாம் செய்தாலும் கூட யாருமே இலங்கை பிரச்சனைகள் தலையிட முடியாமல் இருக்கிற காரணம் இறமை உள்ள நாடு நாங்கள். ஆனால் அந்த இறமை உள்ள நாடு உருவாக்கப்பட்ட விதம் தவறானது என்ற பற்றித்தான் தமிழ் மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், முதலில் நாங்கள் இதுதான் எங்களுடைய பிரச்சனை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கோம், எங்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம்? தந்தை செல்வநாயகம் கூட எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கவிடம் போய் என்னத்தை கேட்டார்? நீங்கள் 24 மணித்தியாலத்தில் சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டு உங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்திட்டீர்கள், நாங்கள் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு முன்னால் செல்வது, இப்படித்தான் கேட்டார்கள். இது எங்களுடைய உள்ள பகுதி, எங்களுடைய மொழியை நீங்கள் அடிமைப்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிமைப்படுத்துகிறீர்கள், அப்படியே கேட்கவில்லை. அதற்கு மாறாக என்ன கேட்டார்கள்? நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி விட்டீர்கள், நாங்கள் என்ன மாதிரியாக பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு போகுது. அப்படித்தான் இப்ப இருக்கிற அதே வழியில இவர்களும் கூட அதைத்தான் கேட்கின்றார்கள். நீங்கள் ஒன்றை கொண்டு உங்களை பலப்படுத்தீர்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு போவதற்கு நாங்கள் என்ன செய்வது? பாராளுமன்ற தேர்தலுக்கு போவதற்கு நாங்கள் என்ன செய்வது? எங்களுடைய பதவிகளை எப்படி காப்பாற்றுகின்ற அடிப்படையிலே இந்த கேள்வியை முன்வைக்கின்றார்களே தவிர, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை இது. அவர்கள் நாளாந்தம் சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், நாளாந்த வாழ்வு பறிக்கப்படுகிறது. எங்களுடைய இனங்காணக்கூடிய அச்சம், வெல் ஃபவுண்டட் ஃபியர் என்பது படைபலத்தின் மூலம், அந்த படைபலத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அந்த இனங்காணக்கூடிய அச்சத்தினால்தான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட ஈழத்திலிருந்து இளையவர்கள் அங்கு வாழ முடியாத நிலையில் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். மூத்தவர்கள் ஒதுங்கி நடுங்கி வாழ்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை நீங்கள் இந்த ரியாலிட்டி எப்பொழுது அரசு கூறியபடியும் அதுதான். அதாவது அரசியல் நடைமுறையை வெளிப்படுத்தினீர்கள். அரசியல் நடைமுறையை வெளிப்படுத்தினால்தான் உலக மக்களுக்கு தெரியும். நெல்சன் மண்டேலா அதுதான் செய்தார். நெல்சன் மண்டேலா சிறைக்குள் இருக்கின்ற பொழுது அமெரிக்க விடுதலை போராட்ட காங்கிரஸ் அந்த மக்களுடைய நிலையத்தை வெளிப்படுத்தியது. வியட்நாமிய மக்கள் தங்களுடைய நிலையத்தை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, அமெரிக்க மக்கள் விதமாக இதனால் பாதிக்கப்படுகின்ற என்பதைத்தான் வியட்நாமிய மக்கள் வெளிப்படுத்தினார்கள். அதே மாதிரியாக தலிபான்கள் அங்கு அமெரிக்கா தலையாட்டிக் கொண்டு நிற்பதால் அமெரிக்க மக்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அப்ப அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பையும், அந்த தங்களுடைய பாதுகாப்பில் மற்றவர்கள் தலையிடுவதனால் அந்த பிரச்சனை எப்படி வருகிறது? தேசிய தலைவர் அவர்கள் இந்திய பிரச்சனைகள் பற்றிய கேள்வியை அவரிடத்தில் எழுப்பிய பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், அது யுத்தம் சம்பந்தமான விடயம் என்று கூறினார்கள். ஏனென்றால் யுத்தத்தில் தலையிடுகின்ற பொழுது இன்றைக்கு சிரியாவுக்கு பலஸ்தீனிய விடுதலை அமைப்புகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பீர்களா என்றால் நீங்களும் யுத்தத்தில் பங்கு பெற்றுள்ளதாக கருதப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கை அவர்கள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல ஒவ்வொருவரும் தங்கள் பாதுகாப்பை, தங்களுடைய பொருளாதார வளத்தை முன்னிலைப்படுத்தணும். அப்படியானால் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார வளம் என்ன, எங்களுடைய மக்களுடைய அந்த பொருளாதார வளம் எப்படி சிதைக்கப்படுகின்றது, அந்த பொருளாதார வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எப்படி நாளாந்த வாழ்க்கையில் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள், அப்படி பங்கெடுத்தால் எப்படி அழிக்கப்படுகின்றார்கள், அப்படி அழிக்கப்பட்டு அந்த இடத்துல எப்படி சிங்கள குடியேற்றம் அல்லது தமிழர் அல்லாத மற்றவர்களுடைய
பிரயாசமாக அது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றை எடுத்து கூறி மக்களுடைய நிலையை வெளியே கொண்டு அங்கிரணேசன் அவர்கள் மிக தெளிவாக பல முறைகளில் இந்த மன்னார் தீவிலே இந்த காற்றலைகளை அமைப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கட்டுரைகள்லாம் எழுதினார்கள். யாருமே எத்தனையோ பேர் வீரேசில் கூட எழுதி கொண்டிருக்கிறார். வீரேசில் ஒரு தேசிய பத்திரிகை, அந்த தேசிய பத்திரிகையில் கூட இப்போ விடத்தல் தீவு பிரச்சனை, விடத்தல் தீவிலே விடத்தல் தீவை விடுவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த விடத்தல் தீவை இன்னொரு கம்பெனிக்கு விற்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். அதாவது நேரடியாகவே இனவாதம் பேசுகின்றவராக இருந்தாலும் கூட விமல் வீரவன்ச 2 விடயத்தை கூறினார். ஒன்று, ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கல் மூலமாக எங்களுடைய சகல தரவுகளையும் நீங்கள் விற்கின்றீர்கள் என்பதை பற்றி கூறினார். அதே மாதிரி அதானி குழுமத்துக்கு மின்கட்டமைப்பை வழங்கல் உள்ளிட்ட செயற்திட்டங்கள் அடிப்படையாக கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயம் இருக்கின்றது துணிந்து கூறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் எங்களுடைய மண்ணிலே விடத்தல் தீவை இன்றைக்கு விடுவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஐக்கிய நாடு சபைக்கு நாங்கள் திரும்பவும் காணிகளை கொடுக்கிறோம் என்று ஒரு புள்ளி விவரத்தை அனுப்பி கொண்டு அதனை இன்னொரு பல்தேசிய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வித்து காசளிக்கின்ற வேலையை செய்கின்றார்கள். இந்த உண்மைகளை வெளிப்படுத்துங்கள். இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினால் இந்தியாவுக்கும் புரியும். நாங்கள் கேட்காமல் அவர்கள் தரமாட்டார்கள். யாராவது இங்கு கூட இங்கே ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லோருக்கும் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் கூட அவர் கதைப்பார்கள், பேசுவார், எல்லாம் செய்வார்கள். ஆனால் உங்களுடைய விடயங்கள் தலையிட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு உதவிக்கு பக்கத்து வீட்டுக்காரரிடம் நான் இன்றைக்கு எனக்கு என்னுடைய வாகனம் பழுதா போயிட்டது, எனக்கு ஒரு காதில் உதவி செய்யணும், உடனே ஓடோடு என்று உதவி செய்வார்கள். நீங்கள் கேட்காமல் செய்ய மாட்டார்கள். அதான் உலக பொதுமையாக இருக்கிறது. எதை கேட்கின்றீர்கள் அதைத்தான் பொது வேட்பாளர்களை முன்னிறுத்தி அவர்கள் கேட்க முயற்சிக்கின்றார்கள். உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சிறப்பாக கூறுகிறீர்கள். யார் அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மக்கள் வெளிப்படுத்துவதை அனுமதித்து விட்டு விலகுங்கள் தான் சொல்றோம். உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் ஏற்கனவே அந்த பழக்க வழக்கங்களை விடுவிட மாட்டீர்கள். சைவ சித்தாந்தத்தில் ஒரு அடிப்படையான உண்மை, அதாவது ஒருவர் பழக்க வழக்கங்கள் வந்துவிட்டால் அதை விடுவிட மாட்டார். ஆகவே ஒரு புதிய சிந்தனைக்கு போவதாக இருந்தால் நீங்கள் விட்டு விலகி புதியவர்களுக்கு இடம் கொடுங்கள். அவர்கள் இப்பொழுது பொது வேட்பாளர்களை கொண்டு வந்து அதன் மூலமாக செயற்பட விரும்புகின்றார்கள். நீங்கள் பக்கத்துணையாக நின்று எப்படி நெல்சன் மண்டலோ ஒரு ஆலோசகராக இருந்து தென்னாப்பிரிக்காவை கட்டி எழுப்பினாரோ, இன்றைக்கு பாருங்கள், இன்றைய தென்னாப்பிரிக்காவை கடந்த தேர்தல் எந்த கட்சி ஆப்பிரிக்கர்களுக்கு மேல அடக்குமுறையை வெளிப்படுத்தியதோ அந்த கட்சியுடன் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலையில் தென்னாப்பிரிக்க அரசாங்கம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று நெல்சன் மண்டேலா போன்ற மிகச்சிறந்த வழிகாட்டியல் அங்கு இல்லாத போனதுடைய விளைவு. ஆனபடினால்தான் நாங்கள் இந்த கருத்துருவாக்கம் தான் முக்கியம். இந்த கருத்துருவாக்கம் புத்திஜீவிகளாலும், புத்திஜீவின்னு சொல்கின்ற பொழுது நான் பட்டம் பெற்று போட்டு மட்டையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதை கூறவில்லை. மக்களுடைய பிரச்சனைக்கு உங்கள் புத்தியால் தீர்வு காணக்கூடிய அனைவரும் புத்திஜீவிகள். அப்படியே புத்திஜீவிகளுடைய அந்த இணைப்பும் பொருளாதார இணைப்பும் தேவை. உலகத்திலே நாங்கள் போதிய அளவு பொருளாதார வளத்துடன் இருக்கின்றோம். போதிய அளவு மக்கள் புத்திஜீவித்தனத்துடன் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தடையாக இருக்கின்றீர்கள். அந்த தடையை நீக்குவதற்கான அந்த உரிமை ஈழ மக்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் பொது வேட்பாளர் கொண்டு அதை நியமிக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் தேர்தலை பகிர்வதற்கான காரணங்களை பற்றி அந்த அறிக்கையும் கூட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் தமிழர் என்ற முறையிலே அவருக்கு அது விளங்கும். தமிழர் என்ற ஒரு உணர்வு அவருக்கு வந்த காரணத்தினால்தான் அவர் சுதந்திரத்திலே கேட்க வேண்டிய நிலை வந்தது. அதாவது நீங்கள் நிலத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் தருவார்களான்னு கேட்க வேண்டி வந்தது என்று அவர் அதை தொடங்கியது. அந்த நிலத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் மையமாக வைத்து இவர்கள் திருப்பி சொன்னார். தொடக்க புள்ளின்னு சொன்னார். இல்ல அது சந்தேகம். என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல கேட்ட அந்த விதம் அதை பார்க்கிறவருக்கு தெரியும். தன்னை அறியாமலே நான் சொன்னது என்னோட அப்பா, நீ என்னவோ பேசுற என்ற கருத்துல கேட்டேன். நான் தொடங்கினது தொடக்க புள்ளியை வச்சு 7 விட பண்ணிப்பார், 7ஆவிட்டால் சர்வதேசம் பதிலளிக்கும் ஒரு பின்னணியும் இருந்தது. சரி, ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால், நீங்கள் சிங்கள அரசாங்கம் செய்யறது எல்லாத்தையும் சமன் செய்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள். அது போல வெளிநாடுகளில் செயற்பாடுகளாக இருக்கின்றவர்களும் அந்தந்த நாடுகள் செய்கிறவற்றை சமன் செய்கின்ற நிலையில் இருப்பதுதான் அரசு சுட்டிக்காட்டினார். இப்ப தேர்தல் வருகின்றது என்று சொல்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே கேட்கப்பட வேண்டிய முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், பிரித்தானியாவில் தேர்தல் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எங்களுடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்களை பயங்கரவாதிகள் என்று பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே என்னோடு இருக்கின்ற மற்ற மக்கள் என்னையும் பயங்கரவாதியினுடைய பிள்ளை, பயங்கரவாதி உறவினர் என்ற ஒரு நிலையத்தான் இங்கே பார்க்கின்றார்கள். எங்களுடைய மனித உரிமை, எங்களுடைய கருத்து தெரிவிக்கும் உரிமை, எங்களுடைய பேச்சுரிமை இங்கே பாதிக்கப்படுகின்றது. எதற்காக இந்த நாட்டினுடைய சட்டங்கள் போதிய அளவு இங்கு என்ன நடந்தாலும் அதுக்கான நீதி விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை இருக்கின்ற பொழுது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியாக எங்களுடைய எங்களுடைய மக்கள் தான் போராளிகளாக மாறினார்கள். ஆகவே அவர்கள் ஏன் பட்டியலிடுறீர்கள்? அப்படி பட்டியலிட்டால் இந்த குற்றத்தை இன்னார் செய்தார் என்று ஏன் தெளிவாக வெளியே சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நாட்டு சட்டங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சட்ட ரீதியான செயற்பாட்டையும் செய்யுங்கள். அந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அதே போல நீங்கள் பொறுப்பு கூறல் என்ன
நல்லாட்சி, மனித உரிமை என்றெல்லாம் பேசுகின்றீர்கள். பாராளுமன்றத்தில் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பேசியிருக்கின்றனர். அதுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிதியுதவி செய்யலையோ அல்லது படைகளுக்கு பயிற்சி அளிக்கலையோ ஆயுதம் வழங்கலையோ ஏன் இதை நீங்கள் முன் நிபந்தனையாக வைத்து வளர்ந்தாலும் செயற்படவில்லை? அங்கு வந்து நீங்கள் தாராளமாக அவர்கள் ஆட்சி செய்வதற்கான சகல தன்மைகளை உருவாக்கி கொடுத்து அடக்குமுறையை உறுதிப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு தேர்தல் வாக்குக்காக வேண்டி வந்து அருள் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டினர்கள் என்று சொல்லப்பட்டது சாதாரணமாக நடக்கிற விடயம் இல்லை. அது கட்சியினுடைய எந்த கட்சியினுடைய வேட்பாளர் வந்து பேசுகின்றாரோ அந்த கட்சிக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொகை நன்கொடையாக வழங்கப்படுகின்ற பின்னணியில் தான் நடப்பது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை இந்திரா காந்தி தெளிவாக சொன்னார் மார்கரெட் தச்சருக்கு. அவர் இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்கு என்று சொன்ன பொழுது அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் இந்த நாட்டிலே ஊழலை சட்டமாக்கி வைத்திருக்கின்றீர்கள், நன்கொடை என்ற பெயரில் எவ்வளவுத்தையும் பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் நாங்கள் அது சட்டவிரோதமானது என்பதை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களால் கூட அது ஊழல் என்று சொல்ல முடிகின்றது. ஆனால் இந்த ஊழலை சொல்ல முடியாத நிலையில் சட்டமாக்கி இருக்கின்றீர்கள் சொன்னார். ஆகவே இந்த தந்திரங்கள் எல்லாம் எங்களுடைய மக்களுக்கு தெரியும். ஆனால் அரசு கூறியது போல உங்களுடைய நேரத்தை நிச்சயமாக தமிழ் பிரதிநிதிகள் லேபரில் ஒரு தமிழ் பிரதிநிதி வாரது, கன்சர்வேட்டிவில் ஒரு சிங்கள பிரதிநிதி வாரது, லிபரலில் ஒரு தமிழ் பிரதி சிங்கள பிரதிநிதி வாரது, யார் வந்தாலும் கடைசியா பதில் எப்படி வரப்போகுது? ஸ்ரீலங்கா எலெக்டட் என்றுதான் வருகிறது, தமிழர் எலெக்டட் வராது. இன்றைக்கு கூட எல்லா பேரும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த 8 பேர் போட்டியிட்டார்கள் தான் எல்லா உலக பேப்பர்களும் வருகிறது. எல்லா கட்சிகளிலும் 8 பேர் போட்டியிடுகிறார்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் அந்த பணியை செய்து அந்த கட்சிக்குள் வைத்து கொண்டு வாருங்கள். அதுக்காக மக்களுக்கு வாக்களிக்கிற சுதந்திரத்தில் நீங்கள் கருத்து தெரிவிக்கிற உரிமைகள் நாங்கள் செலவிடவில்லை. நாங்கள் சொல்வது என்னவென்றால் முறைமையாக செய்யுங்கள். இதையும் இப்ப கமலா ஹாரிஸ் இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய துணைஞர் ஜனாதிபதியாக வந்தார். ரிஷி சுனக் வந்து பிரித்தானியுடைய பிரதமராக வந்தார். ஆனா ரிஷி சுனக்கால் இங்கே இருக்கின்ற அந்த அரசு முறைமைகளை அந்த புலனாய்வுத்துறையினுடைய தன்மைகளை மாற்றி செயற்பட முடிந்ததா? கமலா ஹாரிஸினால் ஏதாவது செய்ய முடிந்ததா? இல்லை. அவர்கள் அந்தந்த நாட்டினுடைய கட்சிகளுடைய பின்னணி செயற்படுகின்றார்கள். அந்த கட்சிகள் உதவி செய்வதற்கு நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பது நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. அதுக்காக நீங்கள் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவதற்காக உழையுங்கள், அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் அப்படி செயற்படுகின்ற பொழுது இவர்கள் வந்துட்டால் அத்துடன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும், இவர்களை வச்சுக்கொண்டே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை எடுப்போம் அல்லது ஐக்கிய நாடு சபையுடைய பிரதிகளும் இப்பவும் தான் கடந்த வாரத்தில் கூட இந்த காணாமலாக்கப்படுதல் மற்றது வந்து காணி அபகரித்தல் பற்றியெல்லாம் பேசினார்கள், அறிக்கை விட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்திய வெளிவார அமைச்சரை சந்தித்த பொழுது இந்த காணிகள் அபகரிக்கப்படுறதை பற்றியோ அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பற்றியோ ஏதாவது ஒரு வசனம் கூறினீர்களா? நீங்கள் அங்கே நிற்கின்ற பொழுது அங்கே ஐக்கிய நாடு சபையினுடைய அறிக்கை வருகிறது, ஆனால் அந்த அறிக்கையை வைத்தாவது பேசினீர்களா? இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆகவே உண்மையை பேசுங்கள். நின்ற சொல்லர் என்று சொல்லி இலக்கியம் சொல்லும், அது மாதிரி நீங்கள் நின்று சொல்லதா இருங்கள். எதை மக்கள் வெளிப்படுத்தலோ அதை வெளிப்படுத்தல் என்பதுதான் அரசு வெளிப்படுத்திய அந்த கருத்து. அது ஒரு முக்கியமான கருத்து என்னென்றால் இந்த பொது வேட்பாளரை பற்றி சிந்திக்கின்ற சிவில் சமூகம் கூட இதில் முக்கியத்துவம் கொடுத்து மிக தெளிவான ஒரு கொள்கை தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் அதை செய்ய வேண்டிய நேரம் இது. அதை செய்கின்ற பொழுது இந்த எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பேச வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும், எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்க்க வேண்டும். இந்த மூன்றையும் செய்யத்தக்க முறையிலே இனி வருகின்ற இந்த தன்மையாக கட்டமைக்கப்பட்டால் தான் இப்ப இருக்கின்ற இந்த கட்டுடைப்பு இந்த ஸ்டேல்மேட்டை இந்த இறுகி போயிருக்கிற நிலையை கட்டுடைப்பு செய்வதற்கு உதவியா இருக்கும் என்பதுதான் இந்த ஆசிரியர்களுடைய கருத்து. நன்றி மாஸ்டர், விளக்கத்தை தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு தந்ததற்காக நன்றி. அரசுகளை நிகழ்ச்சி என்று கொண்டிருப்போம். நிறைவாக உங்களிடம் மாஸ்டர் கூறிய விடயத்தையும் நீங்கள் கூறிய விடயத்தை இந்த பிரித்தானியாவில் தேர்தல் நடக்கின்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது 15 ஆண்டுகள் போர் முடிவுக்கு வந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்டார்கள். ஜனநாயக வழி போராட்டம் என்றெல்லாம் கூறப்பட்டது. 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு சம்பவம் நடக்காத நேரத்தில் ஏன் தடையை எடுக்க முடியாமல் வெறுமனவே அப்படியே கட்டிப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நான் கூறுவது பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் ஏன் கட்டுப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமைகளை இப்ப நீங்கள் கூறிய கட்சிகளுக்கு செயல்படுகின்றவர்கள் ஏன் இதை மாற்ற முடியாமல் என்றால் அந்த தடையை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாமல் அது தடைக்கல்லாக இருக்கின்றது. எதை எடுத்தாலும் உடனே பயங்கரவாதம் என்றது தான் இலங்கை அரசாங்கம் உடனடியாக கூறிவிடும். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தடை செய்த பொழுது கடையில் இருந்துதான் அதை முடிவெடுத்தார்கள் என்று கூட செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்ப இது ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படவில்லை. பூகோள அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது தலையீடு வந்திருக்கின்றது பொது வேட்பாளர் தொடர்பாக. இப்ப இந்த நிலைமைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது
இப்ப நாங்கள் மாஸ்டர் கூறியிருந்தார், நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக வெளிப்படுத்த வேண்டும், எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக வெளிப்படுத்த வேண்டும், நாம் ஒரு தனி இறமை உள்ள தேசம் என்ற அந்த நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இது ஒரு சர்வதேச நாடுகளுக்கு, குறிப்பாக இந்த பூகோள அரசியலில் இலங்கையோடு ஈடுபட்டிருக்கின்ற நாடுகளுக்கு ஒரு தலையீடியை கொடுத்திருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இது பொது வேட்பாளர் என்பது அந்த இனத்தின் மக்களை பிரித்து காட்டுகின்றார். அதாவது நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு, நாடாளுமன்றத்தில் நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு போடுவதில்லை, இதிலும் சிங்கள வேட்பாளர்களை புறக்கணிப்பதன் ஊடாக அந்த இனம் இலங்கையின் அரசியலுக்கு இல்லை, அவர்கள் தங்களுக்குள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கிறார்கள், அல்லது அங்கு ஒரு சிங்கள அரசு தலைவர், இங்கு ஒரு தமிழ் அரசு தலைவர் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதன் ஊடாக இப்போ இலங்கை தொடர்பில் இந்த நாடுகள் மேற்கொண்டு வரும் நகர்வுகளில் தமிழர்களும் ஒரு பேசு பொருளாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதனாலேதான் இந்தியா பதறுகின்றது. இந்தியா ஒரு இலங்கையாக பார்ப்பதை தான் இந்தியா விரும்பிக் கொண்டிருந்தது. இப்போது அந்த ஒரு இலங்கை இரண்டு இலங்கையர்களாக, அதாவது தமிழீழம் ஒன்று அல்லது தமிழ் மக்கள் ஒரு பகுதி, சிங்கள மக்கள் ஒரு பகுதி என்று பிரிந்து நிற்பது இந்தியா. அது இந்த பிரிவை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த பிரிவை எவ்வாறு சமாளிக்க போகிறோம் என்பதுதான் இப்ப அவர்களுக்குரிய பிரச்சனை. என்றால் இதை இலகுவாக மேற்குலகம் இலகுவாக கையில் எடுக்கும். ஏனென்றால் அந்த தரப்புடன் பேச்சுக்களை ஆரம்பிக்கும், ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்தியாவுக்கு இருக்கின்றது. இது பூகோள அரசியலில் எதிரொலித்ததுதான் உண்மை. நீங்கள் பாருங்கள், இது சாதாரணமாக ஒரு வானொலியில் ஒரு கருத்து சிந்தனை பள்ளியாக எழுந்த இந்த திட்டம் மெல்ல மெல்ல சென்று இப்போது இந்திய வெளிவார அமைச்சர் ஓடியந்து அது தொடர்பாக கதைக்கிற அளவுக்கு கொண்டு சென்று விட்டிருக்கின்றது. அதே போல அமெரிக்க தூதுவர் போய் கதைப்பதற்கு கொண்டு சென்று விட்டிருக்கிறது. அதே போல நீங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவிபியின் துண்டு பிரசுரம், பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்கு ஆபத்தானது என்று ஏவிபி திருவோணமலையில் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்றது என்றால் அந்த அளவுக்கு அதை அவர்கள் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கு. இப்ப பாருங்கள், அரகலியான்றது 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கோத்தபாய ராஜபக்ஷவை வெளியேற்றுவது. இப்போது அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் தென்னிலங்கையில் வாக்குகள் பிரிய போகின்றது. அப்ப தென்னிலங்கை மேலும் மேலும் பலவீனமாகி கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் பலமடைந்து வருவதை சில தரப்புக்கு அதனை பயன்படுத்த முற்படும், சில தரப்புக்கு அது பாதகமாக இருக்கும். அந்த ஒரு வெளிப்பாடுதான் இப்போது இந்த குட்டை கலங்கி விட்டது. அப்ப இனி இந்த கலங்கின குட்டையை இவர்கள் யார் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தினால் சரி. ஆனால் இந்த கலங்கிய குட்டையில் பல அமைப்புகளும் கலங்கி போயிருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், இந்த பொது வேட்பாளர் தொடர்பில், அது தமிழ் மக்கள் தொடர்பில் ஒரே ஒரு அமைப்பு தான், அந்த நாடு கடந்த தமிழ் அரசு தான் தெளிவான சிந்தனையை முன்வைத்திருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு 3 தெரிவு: ஒன்று இந்த தேர்தலை புறக்கணிப்பது, இரண்டாவது இந்த தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரிப்பது, மூன்றாவது ஒரு பேரம் பேசிக்கொண்டு சிங்கள கட்சியை ஆரம்பிப்பது என்று அவர்கள் கூறுகிறார்கள். கடந்த 70 வருடமாக, இன்க்ளூடிங் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட இலங்கை அரசு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதால் நாங்கள் ஏகமனதாக இலங்கை அரசு தலைவர்களை ஆதரிப்பதை நிராகரிக்கிறோம் என்றால் இப்ப 2 தெரிவு. அதில் கூறுகிறார்கள், ஒரு கட்சி புறக்கணிக்க சொல்லுது, பல பேர் அதை பொது வேட்பாளர் என்று. நீங்கள் என்ன செய்யுங்கள், முதலாவது வாக்கை பொது வேட்பாளருக்கு போடுங்கள், இரண்டாவது வாக்கை புறக்கணியுங்கள், அப்ப 2ஐயும் நாங்கள் செய்ததாக முடியும். இந்த இப்படி எத்தனை அமைப்புகள் இது மக்களுடைய பிரச்சனை. இது இப்ப இந்த தேர்தல் முடிந்த அப்புறம் இது பற்றி கதைப்பதால் அர்த்தம் இல்லை. ஆனால் கள்ள மௌனம் காக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் எதுவும் சொல்ல போய் பிரித்தானியாவுக்கு கோபம் வந்துருமோ, இந்தியாவுக்கு கோபம் வந்துருமோ, ரணில் எங்களுக்கு மேல் தடையை போட்டு விடுவாரோ, அல்லது அமெரிக்கா அதிபருக்கு கோபம் வந்துருமோ என்று அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப அவர்கள் முதலில் இந்த குழம்பிய குட்டையில்
அனைத்துலகம் மட்டும் குழம்பவில்லை, அமைப்புகளும் பல குழம்பி விட்டன. அமைப்புகள் மட்டுமில்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கலங்கி நிலையில் தான் அடிக்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு கிடைத்த பெட்டிகள் எல்லாம் திருப்பி கிடைக்க அவங்க யோசிக்கிறாங்க, சும்மா கிடந்த குட்டையில ஆற்றா கல்ல தூக்கி போட்டதுன்றதா என்ற ஒரு ஃபீலிங்ல தான் இப்ப இருக்கிறாங்க. அதான் இந்த பிரச்சனை. ஏதோ சுமுத்தா நாங்கள் எங்கிற காலத்தை போய்கொண்டு அப்படியே போய்கொண்டிருந்தோம். ஆரவோ இது கிளம்பி சமத்துக்கு கல்ல தூக்கி போட்டுட்டாங்க என்ற ஒரு நிலையத்தான் நான் பார்க்கிறேன். இங்கேதான் மாஸ்டர் கூறுவது, அதாவது கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தினால் அதை ஆராயும் பொழுது அதனூடாக நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் தான் ஒரு ஆரோக்கியமான இனமாக நாங்கள் பயணிக்கலாம், இல்லையா மாஸ்டர்? நீங்கள் அதைத்தான் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள். அதுல அவர் சொல்ற கருத்து முக்கியம் என்னென்றால், இப்பொழுது சிங்கள பிரதிநிதிகளும் தலையை சொல்கிறார்கள், பிராந்திய மேலாண்மை, உலக வேளாண்மை எல்லாமே குழம்பிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சில வேளையில இந்த பொது வேட்பாளரை தான் மையப்படுத்தி ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு காலம் தேர்தலை தள்ளி போடுறதன் மூலமாக இப்படி இன்னும் 2 வருஷத்துக்கான ஆட்சியை நீடிக்கலாம் என்ற ஒரு கனவில் தான் இருக்கிறார். அதே மாதிரி பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் தெரியும், இப்ப இருக்கிற பாராளுமன்ற பிரதிநிதிகள் தேர்தலுக்கு வந்தால் சிங்கள பிரதிநிதிகள் உட்பட அங்க அறகலியை விட போற இல்லை. அதனால சிங்கள பிரதிநிதிகள் கூட தெரியும் தங்களுக்கு இத்தோட தங்களோட பதவிக்காலம் முடியுது. அதனால எல்லாருமா சேர்ந்து கடைசியா இந்த பொது வேட்பாளர் தன்மையை முதன்மைப்படுத்தித்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் திரும்பவும் இனவாதத்தை முதன்மைப்படுத்தி ஆட்சியை நீடிப்பு செய்தாலும் கூட செய்வார். அந்த தூரத்துக்கு பொது வேட்பாளர் இப்பொழுது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொது வேட்பாளர் இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தி படைத்த ஒன்றாக இருக்குது. அதிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் விஞ்ஞானத்துறை பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் மிக தெளிவாக கூறினார். அதாவது இது எங்களுடைய இருப்புக்கான வெளிப்படுத்துதல். இந்த இருப்புக்கான வெளிப்படுத்தலை நாங்கள் தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய அடையாள அரசியல் அளிக்கப்படும். அடையாள அரசியல் அளிக்கப்பட்டு எல்லோருமே அந்த அடையாள அரசியல் இழப்போமாக இருந்தால் அதற்கு பின்னர் அரசியல் பேசுறதை கூட முடியாத நிலை பெறும் என்ற சமூக நிலைக்கு விட்டது. சமூக நிலைக்கு வந்தவன அரசியல் பேச முடியாது. சமூக நிலைக்கு நாங்கள் பிரித்தானியாவில் சமூகமா இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான நாளாந்த வாழ்வுக்கு தேவையான மனித உரிமைகளைத்தான் நாங்கள் பெருநாமையுடைய இங்க நாங்கள் பிரித்தானிய அரசாங்கத்திடம் நாங்கள் இந்த பகுதியில் தமிழர் அதிகமாக இருக்கிறோம், எங்களுக்கான தன்னாட்சியத்தான் அரசியல் உரிமைத்தான் கேட்க முடியாது, எங்களுடைய வாழ்வுக்கான தேவைகளை தான் கேட்போம். அதே மாதிரியாக இந்த தேர்தல் ரணில் கூறிய போல ஸ்ரீலங்காவுக்கு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவமானது, தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவமானது. அவர்கள் பொருளாதாரத்தை முன்வைத்து அவர்கள் ஏற்கனவே தமிழினத்தை இறைமையை ஒடுக்கம் செய்த காரணத்தினால அந்த பொருளாதாரத்தை முன்வைத்து தாங்கள் இலங்கை முழுவதும் ஒரு நாடு காட்ட நினைக்கிறேன். மாஸ்டருடைய இணைப்பில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு இனமாக செயல்படுவதற்கான ஒரு எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் சரியாக நகர்த்தவில்லையாக இருந்தால் தொடர்ந்து அப்படியே ஏமாற்றப்பட்டு கொண்டேதான் இருப்போம். எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. குறிப்பாக இப்ப இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கூறும்பொழுது மாஸ்டர் கூறினார், அரசர்கள் நீங்களும் கூறினீர்கள், நாம் எம்முடைய இனத்துக்கு ஒரு தலைவரை நாங்கள் தெரிவு செய்கிறோம். அவர் நடைமுறைக்கு வருகிறதோ அது ஒரு முட்டாள்தனம் என்றெல்லாம் கூறுவதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வைத்திருங்கள். ஆனால் நாம் ஒரு இனம், நம்முடைய இனத்தை நாங்கள் ஒரு தலைவராக தெரிவு செய்வோம், சிங்கள தலைவரை தெரிவு செய்வதற்கு தயாரில்லை செய்தி கூறுவது மட்டுமே ஒரு பெரிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் 2 மணி நேரம் பேசினால்தான் அதனுடைய தெளிவை வெளிக்கு கொண்டு வரலாம். இது உண்மையிலே நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதை இதற்காக இந்த புத்திஜீவிகள் வர வேண்டும், சிந்தனை குழாம்கள் பேசும் பொழுது ஒரு தெளிவு பெறும். மாஸ்டர் ஏதோ கூற வந்தீர்கள். இல்ல, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை கொண்டிருப்பதாவது எங்களுடைய இனத்தினுடைய தலைமை என்று, அதாவது இதுவரை ஒருவரை தலைவராக்கி, அதாவது தேசிய விடுதலை போராட்டத்தில் இனத்தினுடைய தலைமை இருந்தது, தேசிய தலைவர்களுடைய இனத்தினுடைய தலைவராக இருந்தார். அதன் பின்பு ஒருவரை தலைவராக்கி அரசியல் நடத்துகிற தன்மையாக இருந்தது. அதற்கு மாறாக திரும்பவும் இனத்தினுடைய ஒரு தலைமை, இப்போ இந்த பொது வேட்பாளராக தலைவர் என்று கூறாமல் அந்த பொது வேட்பாளர் இனத்தினுடைய அடையாள பிரதிநிதியாக இருப்பார். அந்த அடையாள பிரதிநிதி வந்த பிறகுதான் தலைமை எப்பயோ ஏற்படுத்தப்பட்டு விட்டது. மக்களுடைய தலைமை, அந்த மக்களுடைய தலைமை உறுதிப்படுத்தப்படும். தேசிய தலைவர்கள் அவர்களுடைய அந்த நோக்கு, மக்கள் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் இழந்து கொண்டிருக்கிற அந்த தன்மை மாறுபடும் என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. நிச்சயமாக அரசு தலைவர் தேர்தல், அந்த தேர்தலில் வருகின்ற ஒரு தலைவர் என்று, ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவராக அவர் மாறப்போவதில்லை. எங்களுடைய மக்கள் ஒரு கூட்டாக முயற்சிகள் எடுத்து சில விடயங்களை நடத்தும் பொழுதுதான் அந்த தெளிவு வரும். அந்த தெளிவினூடாக நிறைய மாற்றங்களை காணலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசர்களும் இணைந்து சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ததற்காக இருவருக்கும் நன்றியை
கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். நன்றி.